அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களது பேரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் திகதி புனித செவ்மாலை அன்னைக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். சிறப்பாக இந்த செவ்மாலை அன்னையினுடைய விழாவில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் அன்னையூடாக இறைவனிடம் ஒப்படைப்போம். சிறப்பாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெற்றோர்கள், பிள்ளைகள் எல்லோரையும் செவ்மாலை அன்னையினூடாக நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைத்து இந்த செவ்மாலை சொல்லுகின்ற பழக்கத்தை நம்முடைய குடும்பங்களே ஏற்படுத்தி கொள்ள இறைவன் நோக்கி இந்த திருப்பலியூடாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்பறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானுதல் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளாலும் சிலுவையினாலும் உயிர்மீன் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 12 முதல் 14 நிறைவு பெற. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, ஜோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பத்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் ஜூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா 1ஆம் அதிகாரம். இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக: என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வருங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். என்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். மரியே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனங்கள் 26 தொடக்கம் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தவராகிய யோசப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூர் மரியாவுக்கு தோன்றி அருள்றைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானது அவரை பார்த்து, மரியே அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆண்டு செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூர் அவரிடம், தூய ஆவி உம்மேல் வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நுழலும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அந்த குழந்தை இறைமகன் எனப்படும். உறவராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாங்கள் தூய செபமாலை அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகிறோம். புனித பியோ அவர்கள் செபமாலையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார், செபமாலை தனி மனிதர்களை மாற்றி இருக்கிறது. செபமாலை வரலாற்றையே மாற்றி இருக்கிறது. செபமாலை குடும்பங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது என்று தூய புனித பியோ அவர்கள் செபமாலையை பற்றி சொல்லுகின்றார். குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல செபமாலைகளை சொன்னதாக வரலாறு நமக்கு கற்பிக்கிறது. திருச்சபையிலே நீண்ட காலமாக திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் அருளப்பர் சின்னப்பருடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது, அவர் சிறு வயதிலே தன்னுடைய தாயை இழந்த வேளையில், அழுது கொண்டிருந்த வேளையிலே அவருடைய தந்தை அவரை உடனடியாக அருகிலிருந்து ஆலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த அன்னையினுடைய திருச்சிருவத்துக்கு முன்பாலே அவர் நிறுத்தி, இன்றிலிருந்து உனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் அந்த தாய் தான் மரியன்னை என்று சொல்லி அந்த சிறுவனை அந்த மரியன்னையிடம் ஒப்படைத்தார். அன்றிலிருந்து அவரிடம் தொடங்கிய அந்த செபமாலை பக்தி அவரை ஒரு செபமாலையின் திருத்தந்தை என்று அழைக்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பல செபமாலைகளை சொல்வார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து பார்க்கிறோம். திருச்சபையிலே இந்த திருச்சபை என்கின்ற இந்த மிக பெரும் ஒரு ஸ்தாபனத்தை இயக்குகின்ற ஒருவருக்கு இறைவன் கொடுத்திருந்த அருள் இந்த செபமாலையினூடாக வந்ததாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார். குறிப்பாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்த பொழுது அவர் சுடப்படுகின்றார். ஆனால் அந்த சுடப்படுகின்ற அந்த வேளையிலும் அற்புதமான முறையில் அந்த திருத்தந்தை காப்பாற்றப்படுகின்றார். அப்பொழுது அவர் சொல்லிய விடயம் என்னவென்றால், அந்த துப்பாக்கியினுடைய அந்த துப்பாக்கியை இயக்கியது அந்த இயக்கவினுடைய கரங்கள். ஆனால் அந்த துப்பாக்கியுடைய ரவை அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அதை இயக்கியது மரியனுடைய கரங்கள். ஏனென்றால் அந்த துப்பாக்கியினுடைய ரவை வந்த திசையில் வந்திருக்கும் என்றால் இன்று நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஆனால் மரியன்னை அந்த துப்பாக்கியினுடைய ரவையை திசையை திருப்பியபடியால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த ரவையை கொண்டு போய் ஃபட்டிமாவில் இருக்கின்ற அன்னையினுடைய அந்த முடியிலே அங்கிருக்கின்ற ஒரு நட்சத்திரமாக அந்த ரவையை துப்பாக்கி ரவையை அவர் வைத்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆகவே நண்பார்ந்தவர்களே, இன்று இந்த செபமாலை அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாங்கள் இந்த செபமாலையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செபமாலை ஏன் இவ்வளவு பக்தி உள்ளதாக இருக்கிறது, வல்லமையுடையதாக இருக்கிறது என்றால் இதில் 2 விடயங்கள் அமைந்திருக்கின்றன. ஒன்று, மரியன்னை தன்னுடைய வாழ்க்கையிலே இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று கூறிய அந்த அற்புதமான வார்த்தைகளூடாக இந்த இயேசுவை மனுக்குலத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த மரியன்னை, கடவுளுடைய தாய். அவரை இந்த செபமாலையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த மைந்தனுடைய வாழ்க்கையை நாங்கள் தியானிக்கிறோம்.
அவருடைய பிறப்பு, அவருடைய பகிரங்க வாழ்வு, அவருடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பு என்பவற்றை இந்த திருச்செவமாலையினுடைய மறை உண்மைகளாக நாங்கள் சிந்திக்கிறோம். ஆகவேதான் இந்த திருச்செவமாலை என்பது இறைவனுடைய தாயினுடைய கரங்களினூடாக, அவருடைய இதயத்தினூடாக மைந்தனுடைய வாழ்வை சிந்திக்கின்ற மிக பெரும் ஒரு ஆயுதம் செவமாலை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நண்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே இந்த இலங்கை தீவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நாங்களும் இந்த செவமாலையை நாளாந்தம் நாங்கள் செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் பேப்பர்களை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிறப்பாக கண்டுபிடிக்கப்படுகின்ற போதைப் பொருட்கள், கண்டுபிடிக்கப்படுகின்ற ஆயுதங்கள், கண்டுபிடிக்கப்படுகின்ற பாதாள குழுக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது இறைவன் இந்த இலங்கை தீவை ஒரு மிக பெரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றியிருக்கின்றார். ஆகவேதான் ஆண்டவருக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த நாட்களிலே மன்னார் மறைமாவட்ட மக்களையும் நாங்கள் இந்த நாட்களிலே செபத்திலே தாங்கிக் கொள்வோம். சிறப்பாக அவர்கள் இந்த சுற்றுச்சூழலுக்கு எதிரான விடயங்களை பற்றி விழிப்புணர்வடைந்து தங்களுடைய அந்த மறைமாவட்டத்தை இந்த சுற்றுச்சூழல், இந்த ஆபத்துக்கள் இந்த காத்தருள வேண்டும் என்று வீதிக்கு இறங்கி போராடுகின்ற இந்த காலகட்டத்திலே நாங்களும் அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய கோரிக்கைகள் கேட்கப்பட வேண்டும் என்றும் அந்த மறைமாவட்டம் தன்னுடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து மற்ற மக்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அதை கொடுக்கக்கூடிய வகையிலே அதை பாதுகாக்க அருள் வேண்டுவோம். சிறப்பாக அந்த மன்னார் மறைமாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மருதமடு அன்னையினுடைய பரிந்துரைகளூடாக, அந்த மருதமடு அன்னைக்கு நாங்கள் சொல்லுகின்ற செவமாலைகளூடாக அந்த மறைமாவட்டத்தினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இன்றைய இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் அனைவரும் உம்மகன் இயேசுவின் பாதையிலிருந்து விலகாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கு தேவையான உமது ஆற்றலை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிமையின் ஊற்றே இறைவா, செபமாலை அன்னையின் திருநாளை கொண்டாடும் நாம் செபமாலை மாதம் முழுவதும் நாம் பெற்ற அருளையும் மகிழ்ச்சியையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து செபமாலை அன்னையை மகிமைப்படுத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த தந்தையே இறைவா, இத்திருப்பலியை தொலைக்காட்சி மூலமும் இணையங்கள் வழியாகவும் பார்வையிட்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களது தேவைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீரே நிறைவேற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தலின் தெய்வமே இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களது பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றவும் உண்மை தன்மையுடனும் நேர்மையுடனும் தங்கள் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு நீரே அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். செவமாலை அன்னையினுடைய பெருவிழாவில் நீ நமக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் ஆயுதமாகிய செவமாலையை பயன்படுத்தி எங்களுடைய குடும்பத்தினுடைய அமைதிக்காக, எங்களுடைய நாட்டினுடைய அமைதிக்காக நாங்கள் எப்பொழுதும் சபைக்க நீரே துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிறவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றனவாக எங்களை மாற்றியருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். உமரே திருமகனின் மரண நிகழ்வுகளை நினைவு கூர்வதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுள்ளவர்களாகவுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவென அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாள் நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறியாலும் அது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் திருமகனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடித்து வர செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானொலிகள் வழிபடுகின்றன. உன் திருமண காலமும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மென்றஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமம் மண்ணாமம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட குளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றிரண்டு ஊழியம் புரிய தகுந்த வர்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராகினிபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுகோழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையின் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நெற்கருணை ஆன்மீக ஜெபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வாரும். ஆமேன். ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனேகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா,
நித்தமது உனதாகுமே. என் கோயில் தெய்வம் அது நீயானதால் உன்னை வணங்கிடுவேன். உயிராதாரமே என்னில் நீயானதால் உன்னில் மயங்கிடுவேன். நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நீ இல்லாமல் நான் இல்லையே, உந்தன் நினைவின்றி வாழ்வில்லையே. நிழலாகவா நீங்காமல் வா, அழைத்தேன் அழுதேன் அன்பே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருள் அடையாளத்தில் நம்முடைய திருமன்றப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆற்றலும் ஆட்சிமையிலும் பங்கு பெற தகுதி பெறுவீராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இந்த அருள் அடையாளத்தில் உம்முடைய திருமன்றப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சிமையிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அமல உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமல உட்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும் எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.